எந்த நிலையிலும் அது இரத்த சாட்சியின் மூலமாக வந்த மரணமா, நேச்சுரல் டெத்தா, முதுமையின் நிமித்தமாய் வந்த மரணமா, எப்படி மரணம் என்ற நிலைக்கு உட்பட்டவர்கள் மனவாட்டி இல்லை. In every phase, in whatever phase they face the death, maybe the natural death or the death through the age factor, whatever the age, whatever the roots, reasons for the death, the people who face the death is not qualified to become this stage of getting this privilege. மனவாட்டி சபையில் உள்ள கைவிடப்பட்டவர்கள் இரத்த சாட்சியாய் மரிக்கிறது நிமித்தமாய் தேவன் அன்பு கூர்ந்து நரகத்திற்கு விடுகிறதே இல்லையே தவிர முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கடைய கிருபை அளிக்கிறார். The people who are left back in the remnants in the bride church, the Lord is not giving them up to the hell, but graciously they give them the opportunity to die as a martyr and give them the heaven graciously. தேவன் விரும்புகிறது மனவாட்டி சபையில் உள்ள யாவரும் மரணத்தை ஜெயித்தவர்களாய் நித்தியவாசிகளாய் சிங்காசனத்தில் அமருகின்ற ஜெயம் பெற்றவர்களாக வேண்டும் என்று விரும்புகிறார். The Lord is desiring the people of God, the saints of God, to overcome the death, tasting not the death experience, and to fulfill the victorious task and to inherit the kingdom of God, inherit the life of the Lord. That's what the Lord desires. அதற்கான அழைப்பின் வசனம், துனி, சத்தம் எல்லாமே நாம் வாசித்திருக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். Book of Philippians chapter 3 verse 20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். For our citizenship is in heaven, from which we also eagerly wait for the Savior, the Lord Jesus Christ. மனவாட்டியான பூர்ண ரூபதிகளாய் தகுதியடை அழைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த புதிய மனவாட்டி சபையே, Dear New Jerusalem Holy Bride Church, you are called to become the saints and the bride of the Lamb of God. இந்த உலகம் முழுவதும் ஆவிக்குரிய மண்டலம் எங்குமுள்ள நீதிமான சத்தியவான பரிசுத்தவான்களே, நீங்கள் மனவாட்டியான தகுதி அடைந்து சீயோனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய எதிர்பார்க்குதல்கள் எல்லாம் கல்வாரிய மணவாளன் நேசர் நோக்கியதாக இருக்க அழைக்கப்படுகிறீர்கள். Dear all the saints of the Lord all over the spiritual realm, as you hear the words of the Lord, if you want to become the bride of the Lamb of the Lord, if you want to take part in this privilege, then you have to focus only upon our Savior who hung on the cross of Calvary. Then we can receive such a privilege. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். Our citizenship is in heaven, it's mentioned. பரலோகம் மனவாட்டிக்குரிய வாசஸ்தலம் அல்ல. Heaven is not the dwelling place of the bride. அருமை இரட்சகர் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே பிதாவுடைய வீட்டில் என் பிதாவுடைய வாசஸ்தலம் என்று சொல்லி அவைகளில் ஒன்றை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி சொல்கிறார். In Gospel of John chapter 14 verse 1 and 2 it says that I'm going to prepare a place in the Father's house, in the Father's kingdom. So that is the place for the bride of the Lamb. ஆகையினாலே சியோனில் இருக்கிற பல வீடுகள் உண்டு. தாவீதின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு. பரலோகம் ஒரு வாசஸ்தலம். பிராகாரம் என்ற முந்தின, அதாவது பிராகாரம் என்ற முதலாம் வானத்திற்கு ஒப்படையான வாசஸ்தலம். அங்கே விசுவாசிகளில் வெற்றி பெற்றவர்கள் அமருவார்கள். பரலோகம் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் அங்கே அமருவார்கள். சிங்காசனத்திற்கு முன்பாக மணவாட்டி சபையில் கைவிடப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் அங்கே அமருவார்கள்.
சிங்காசனம் என்ற தேவனுடைய முந்தின நித்தியத்தில் மணவாட்டியானவள் திருத்துவ திரியேக தெய்வத்திற்குள் ஒன்றரை கலந்து ஒரே சிங்காசனத்தில் அமருவார்கள். இதுதான் பிதாவுடைய வீடு. The Father's house is having many mansions in the outer court. Those people who victoriously won in faith will be sitting. The people of the Old Testament saints will be sitting in the other mansion. And the people who were remain left over in the bride church will die as martyrs. They will be sitting in front of the throne. Only the bride will get the privilege of sitting in the throne with the bridegroom, the Lamb of the Lord. She will be intermingled with the triune God, and she will be sitting in the throne of the Lamb of the Lord. ஆகினாலே பரிசுத்த ஆவியாகிய தேவன் சொல்லுகிறார், பரலோகத்தில் என்று சொல்லாமல் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்றால் பிதாவின் வாசஸ்தலம், பிதாவின் அநேக வீடுகள் மொத்தத்திற்கு பரலோகம். இன்றைக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் சியோன் என்று சொன்னாலே அந்த வார்த்தை கசக்கிறது. சியோன் குமாரத்தி என்றாலே கசப்பு நிறைந்த வார்த்தையாய் எண்ணுகிறார்கள். வெரி சிம்பிளா நாம் மோட்சத்து பெயரையும் சொல்லுகிறார்கள், பரலோகம் பெயரையும் சொல்லுகிறார். சத்தியத்திற்குள்ளால நீங்கள் அழைத்து செல்லப்படுவீர்கள் என்றால் ஆவிக்குரிய மண்டலமே, மணவாட்டி சபை புதிய ஏற்பாட்டு காலத்தில் கடைசி காலத்தில் எழும்புகிற சாத்தானை தோற்கடிக்கிற அந்த கூட்டம் மணவாட்டியாய் ஏற்றுக்கொண்ட சிங்காசனத்தில் அவரோடு ஒன்றரை கலந்து கொண்ட நித்யானந்தபதியின் மணவாட்டியாய் பட்சிக்கிற அக்கினிமயமானதனுடைய மணவாட்டியாய் அக்கினிமயமான கண்களை உடைய நேசுடைய மணவாட்டியாய் அக்கினிமயமான சுவாசம், வாய், வார்த்தைகள் அத்தனையும் அக்கினிமயமான அந்த பிதாவுக்குள்ளே ஒன்றித்துக் கொள்கிற மணவாட்டியானவர்களாய் நீங்கள் தகுதி அடைய கர்த்தர் அழைக்கிறார். The Lord is calling the last day saints. They only get the privilege of overcoming this devil and receiving the glorious throne on the heavenly places. Now in these days in spiritual world, people are neglecting the word Zion. They only wish the people to enter into heaven. They simply speak the word heaven. They're not even mentioning the word Zion. But the Lord God, full of fire, our God is consuming fire. But this bride will be joining with the same triune God and receive the glory, because it's mentioned heavenlies. There are different places in heaven. So the first heaven is compared to the court, the second mid-heaven, and there the Lord will be ruling, and that is the third one, which is called the heavenlies, where the Zion is taking place. உங்களை அழைத்து செல்ல அங்கிருந்து இயேசு என்ற மணவாளன் வரப்போகிறார். அவர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருங்கள் என்று தேவன் நம்மை அழைக்கிறார். The Lord is calling us that from the Zion, the Lord is coming to take you up. The Lord is calling us also to get prepared to meet our Lord. அங்கே இருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருங்கள் என்று அழைக்கிறார். The Lord is commanding and all inviting us, calling us that wait for the Lord until the Savior from there will come and meet you up. ஆசாலில் காத்து கொண்டிருக்கிற மணவாட்டியானவளை ஏற்றுக்கொள்ளப்பட போகிறாள். Only the bride who is waiting for the Lord will be taken up. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்த புதிய மணவாட்டி சபையின் பிள்ளைகளே, தேவனுடைய சானாபதிகளே, ஆவிக்குரிய மண்டலம் எங்கும் உள்ள பரிசுத்தவான், சத்தியவான், நீதிமான்களே, உங்கள் நேசர் இயேசு பிதாவின் மகிமை பொருந்தியவராய் வரப்போகிறார். அவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நீங்களும் அந்த திருத்துவ தேவனுடைய மகிமையின் மறுரூபத்தை அணிந்து கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அர்ப்பணித்து ஆயத்தமாகி
மணவாளன் சேர்ந்து கொள்ள தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக. தேவன் தாமே தமது வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹalleluya. May the Lord bless us and help us. We are waiting for the Lord. As the Lord is waiting for us, let us be prepared to meet the Lord. The Lord is going to come out of Zion and take us as a holy bride up to heaven. As we wait for Him in the Azal, He will come up and He will give us the throne room. We will be ruling with Him in the throne, mingled with the triune God. May the Lord bless us. The Lord is coming. Maranatha. Hallelujah. 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 Hallelujah.